ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமலஹாசனும் ஒன்னா சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்க போறாங்க. அந்த திரைப்படத்தில் ப்ரோமோ கிளிப்பிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்த்தேன். அதை பார்த்துலேருந்து எப்படா உங்ககிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் பார்த்துக்கிட்டுங்களேன். அதாவது நிறைய பேருக்கு இந்த ப்ரோமோ கிளிப்பிங் வீடியோ பார்த்தோன்னா பயங்கர ஒரு சந்தோஷம், துள்ளாட்டம், கொண்டாட்டம்லாம் இருக்கும். ஐயோ, ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க போறோம், இதுல யார் ஹீரோ யார் வில்ல அப்படி இப்படின்ட்டு. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும், கமலஹாசனையும் பிடிக்கும். ஓகேவா? சின்ன வயசுல நம்ம விவரம் தெரியாததுல இருந்து நம்ம ரஜினிகாந்த் ரொம்ப ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கமலஹாசன் படங்களும் சில படங்களும் அதாவது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஒரு அரசியல் நம்ம பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த அரசியல் இப்ப இருக்க காலத்துல இந்த ரெண்டு பேரும் கரெக்டா இந்த சமயத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு திரைப்படத்தை நாங்க நடிக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது அப்பதான் நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலா பேசணும்னு நமக்கு தோணுது. அதை பத்தி தான் ஃபுல்லாவே பேச போறோம். அதாவது அதுக்கு முன்னாடி அந்த அரசியல் பேச முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அபூர்வ ஆங்கில படத்தில் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துருவங்களா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் அவர்கள் கமர்ஷியல் ஸ்டைல் அப்படின்னு அந்த மாதிரி, இவர் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன். ஸோ ரெண்டு பேரும் வெவ்வேறு துருவங்களா அவங்க அழகா பிரிச்சுக்கிட்டு ரொம்ப சண்டை போடாம புறமை காட்டிக்காம போட்டி மட்டும் இருக்கும், ரொம்ப புறமை இல்லாமல் நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளா ரெண்டு பேரும் கோல வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 45 வருடம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது அது பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. ஒரு கியூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. ஆனா அது நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இருக்குல்ல. இந்த ப்ரோமோ கிளிப்பிங் வீடியோ பார்க்கும் போதே அதுல ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி அப்படிங்கிற பேரை பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் ஆகும். அப்ப காலம் எப்படி சுத்துது பாருங்க. இவங்களுடைய வயசு, இவங்களுடைய இதெல்லாம் பாருங்க. இங்க யார் தயாரிக்கிற படத்துல இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எழுது. அதனாலதான் இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒருத்தர் விட்டுட்டோமே, டைரக்டர் நெல்சன், அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒரு ஆச்சரியம். நிறைய பேர் இந்த மாதிரி வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் வச்சுட்டு எப்படியாவது நம்ம சேர்த்து எடுத்துட்டு வெங்கட் பிரபு ரொம்ப நாளா அதை பத்தி பேசிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது விடுங்களேன். ஏன்னா விஜய் அவர்களையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா ரஜினிகாந்த் கமலஹாசன் இதே மாதிரி ஒன்னா எடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனா கடைசியா நெல்சனுக்கு போயிருக்குது. இண்டஸ்ட்ரியிலும் சரி பொதுமக்கள் சரி ஒரு எதிர்பார்ப்பு. ரைட், ஓகே. இப்போ நான் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். கமலஹாசன் அவர்கள் இப்போ படம் நடிக்கல. அவர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறது என்னென்ன பண்ணார், ரிமோட் தூக்கி டிவியை உடைச்சார், என்ன பயங்கர வசனம்லாம் பேசலாம் நம்மளுக்கு தெரியும். கடைசியில் போயிட்டு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். திமுகவுடைய ஒரு அடிவடியாக செயல்படுறாரு, அவங்களுடைய அடிமையாயிட்டார். இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வாரேன் சொல்லி பில்டப் கொடுத்து கடைசியில் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விஜய்க்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை விஜய்க்கு எதிராக டேரக்டாக சொல்ல மாட்டார், மறைமுகமாக அவர் வைப்பார். ஸோ அப்புறம் திமுக மேடையில் ஏறி திமுக சப்போர்ட் பண்ணுறதே பேசுவார். ஸோ இப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுவும் ரெட் ஜெயின் மூவிஸ் நடிக்கக்கூடிய இன்பன் உதயநிதி தயாரிப்பில் அப்படிங்கும்போது இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்காதான் நான் பார்க்குறேன். அதுவும் விஜய் அவருக்கு எதிரான ஒரு அரசியலாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயோடைய படம் வெளிவரலை, அவருடைய அரசியல் அவருக்கு எதிராக பயங்கரமான காய் நடத்திட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாமே அவர் எதிர்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து திமுகவுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நடிக்க போறாங்க. அப்படிங்கும் போது இந்த ரெண்டு பேருடைய ரசிகர்கள் ஓட்டு நம்மளுக்கு தான் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காய் நகர்த்துறாங்களோ திமுக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் பக்கபலமா நிற்காங்க, இளைஞர்கள் பயங்கரமா நிற்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ அஜித் அவர்கள் இடையில பாத்தீங்கன்னா அவரும் விஜய் அவருக்கு சாதகமா நான் விஜய் ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது விஜய்க்கு எதிராக எல்லாம் திருப்பும் போதுல திசை திருப்பும் போது நான் அப்படிலாம் கிடையாது, எப்பவும் நல்லதே தான் நினைப்பேன். விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கணும், அவருக்கு என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கு, அதாவது ஆதரவு சொல்லட்டாலும் நல்லதே நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரு, அதாவது நான் விஜய்க்கு எதிரானவன் கிடையாது, எப்போதுமே அவருடைய நலம் விரும்பி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தாரு. அது ஒரு சர்ச்சையாச்சு. ஸோ அப்போ என்ன கேட்டீங்கன்னா, அஜித் ரசிகர்களும் நான் பார்த்தீங்கன்னா தலையோட ரசிகன், தளபதி தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டா கலையிறங்கினாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் பூராவே விஜய் அஜித் ரசிகர்களுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு சப்போர்ட் அரசியலாக பேக் போனா இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய ஆரம்பிச்சோடனால ஆரம்ப கட்டத்தை என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இதை பிரிச்சு விடுறதுக்கு அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்கறதாகட்டும், அஜித் அவர்களை தூக்கி பிடிச்சி விஜய் அவர்கள் அஜித் இதெல்லாம் நெகட்டிவ் இப்படிலாம் போயிட்டு இருந்த அந்த இதில் இப்போ ஒரு புதிய யுக்தியாக தான் அப்புறம் ரஜினி ரசிகர்களையும் கமல் ரசிகர்கள் நம்ம எடுத்துக்கலாம், டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சிகள் தான் பிறகு. அதுக்கு தான் அந்த ரெண்டு கொத்தடிகளும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நான் கேட்குறேன், எனக்கு உண்மையிலே பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ் ஒன்று வந்துருச்சு. அதாவது கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ரஜினிகாந்துக்கு கமலஹாசனையும் ரெண்டு பக்கம் ஜெயலலிதா நடுவில் உட்காந்து அவங்களுக்கு
இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து ஒரு விழா எடுத்தாங்களா ஜெயலலிதா அவர்களுக்கு, அதே மாதிரி இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு விஜய் அவருக்கு விழா எடுக்கிற மாதிரி, விஜய் சிஎம் இருக்கிற மாதிரி இப்பெல்லாம் ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா காலம் உருண்டோடி எல்லாரும் அடுத்தடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போறாங்க. இவங்க அவங்களோட தொழில் ரசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா இன்பன் உதயநிதி தயாரிக்கக்கூடிய அந்த படத்துல இவங்க நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்ப பாருங்களேன், இவ்வளவு நாளா 2 பேரும் சேர்ந்து நடிக்காத விஷயம் இப்போ கரெக்டா அந்த எலெக்ஷன் டைம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்காங்க அப்படின்ட்டு அந்த நியூஸ் வர்றது, அந்த வீடியோ கிளிப்பிங் வர்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அப்ப 2 கொத்தடிமையும் திமுக கூட சேர்ந்துட்டு ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதாவது 2 பேரும் சேர்ந்து நடிக்காங்க, இல்ல யார் ஹீரோ யாரு இல்ல, அந்த எதிர்பார்ப்புலாம் நிறைய பேருக்கு தோணும். ஐயோ படமே தியேட்டரை பிளாஸ்ட் ஆயிரும், வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா கொண்டாடுறாங்க. நம்மளுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. 2 கொத்தடிமையிலும் சேர்ந்து இப்போ ஒன்னா நிக்காங்களையா அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுச்சு. ஏன் இவ்வளவு நாளா இல்லாத இந்த எண்ணெய் இப்போ திடீர்னு நம்மள வரும். அதுவும் இந்த எலெக்ஷன் வர டைமுக்கு முன்னாடி தான் உங்களுடைய இந்த வீடியோலாம் இன்னும் அடுத்த மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி சேர்ந்து நடிக்காங்களாம். அப்ப இது முழுக்க முழுக்க எதை சொல்லுது? அதாவது 2 பேருடைய ரசிகர்களும் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். இதை வச்சு வேற அடுத்தடுத்த அரசியல் மூவுகளை திமுக பண்ணுமோ அப்படின்னு நமக்கு எழுது. நம்ம வந்து அரசியலை பேசிட்டு இருக்கோம், அரசியலை உச்சு நோக்கிட்டு இருக்கோம். டெய்லி நடக்கக்கூடிய அந்த அரசியலை பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையா? எனக்கு அப்படிதான் தோணுது. மற்றபடி இதுல அரசியலுக்கு இல்லாம இல்ல இது எதேச்சா நடந்த விஷயம் 2 பேர் அப்படிலாம் கிடையாது. முழுக்க இது ஒரு அரசியலா இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுக சப்போர்ட் பண்றாரு, கமலஹாசன் அவர்கள் வெளிப்படையா சப்போர்ட் பண்றாரு. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்பட நடிகர் நடிச்சு விஜய் அவர்களை ஒண்ணுமே கிடையாது, அவர் வந்து சினிமாவிலேயே அவர் வந்து ஒண்ணுமே ஜெயிக்கல, அவர் தோல்வி படம் தான் கொடுத்தாரு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் படத்தை வெளியிடாம எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிட்டானுங்க. கண்டிப்பா இனிமேல் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இவங்க நினைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே, ஏன்னா அவர் வந்து எலெக்ஷன் ஒட்டி வரும்போது தான் அதுல அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த எலெக்ஷனுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அவர் தூணா அந்த படம் நிற்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை வெளியிட்டா அதுல வந்து ஒண்ணுமே இருக்காதுல்ல. சோ அப்போ என்ன சொல்லிடலாம் கேட்டீங்கன்னா, இவர் அங்கேயே வந்து உச்சலத்துல இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு வரல, அவர் தோல்வி அடைஞ்சு தான் இருக்காரு, அவருடைய கடைசி படமே தோல்வி படம் அப்படின்ட்டு ஒரு இதை கட்டுறதுக்காண்டி இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நடிச்சு பாத்தீங்களா இவங்க தான் பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஏகப்பட்ட தில்லாலடிங்கடி வேலையை பாக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. சோ அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது விஜய் மேல இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு இந்த அரசியல் அவர் எப்படியா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க, இவங்க 2 பேரும் உச்சபட்சமா ஒரு சூப்பர் ஸ்டார்லா வளம் வந்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களுடைய வசனங்களை பேசி சினிமா துறைக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஈக்குவல் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட மிகப்பெரிய ஹிட் படங்கள் கொடுத்து சம்பளத்திலையும் உயர்ந்து இன்னைக்கு கோலச்சிட்டு ஒருத்தர் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நான் அடுத்த கட்டம் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு சொல்லி அவரு அந்த காலத்துக்கு போறாரு. இவங்க இன்னுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் போட்டி போட்டு படத்துல அடிக்காங்களா? சரி ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். ஆனா அதை கரெக்டா இந்த எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி இவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அரசியல் திமுகவுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணி விஜயாவில் எதுக்குறதா நான் இதை பாக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தினுடைய ப்ரொமோ வீடியோ, இன்பன் உதயநிதி தயாரிக்கிற படம், ஸோ இப்படி விஜய் மூவிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதுல உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 கொத்தடிமையும் ஒன்னா சேர்ந்துருக்கு, பார்க்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தோணுது. சரி பார்க்கலாம், உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.